அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பதை கண்டித்து வந்து போராடுறாங்க தமிழக வலிமை கட்சி. நம்ம தம்பி சிவனேஸ்வரனும் அதில் கலந்து கொண்டு பேசிகிட்டு இருக்காரு. சரிங்களா? இது வந்து என்னடா அவங்க பண்ணுறாங்க யோசிச்சிருக்காதீங்க. இது வந்து உங்களுக்காக நமக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஹோட்டல் நின்று அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சுங்க கட்டணம் எதுக்கு எவ்வளவோ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா சுங்க கட்டணம் வசூலிக்கணுமா? ஃப்ரீயாகவே வரலாம் எனக்கு தெரிஞ்சு. கவர்மெண்ட் இல்லாத காசா எதுக்கு தேவையான சுங்க கட்டணம் வாசிச்சு? அதுவும் 250 240 ரோட்டில் போகிறதுக்கா? அதாவது வரி டேக்ஸ் இருக்குது, எல்லா டேக்ஸும் கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் சுங்க வரி, தேவையில்லாத வரி, அந்த வரி, இந்த எத்தனை வரி தான் போடுவீங்க? இல்லை, மக்கள் வந்து இருக்கிறவங்க கொடுத்துருவோம், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலைக்கு சாப்பிட்ணுன்னா வேலைக்கு போய் தான் கஞ்சி குடிக்கணுங்கிற அளவுக்கு இருக்காங்க. அது அவங்க வாடகை காரில் போகலாம், ஓகேவா, டெம்போ வச்சுக்கலாம், டூரிஸ்ட் வச்சுருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இப்போ காரில் போகிறாங்க, ஓகே, பைக்கெலாம் ஃப்ரீயாக விட்டீங்க, ஆட்டோ ஃப்ரீயாக விட்டீங்க. வாடகை காரில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ டிரைவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம பூந்து பார்க்கணும். இது தெரியல அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து என்னடா இது லோடிஸ் பண்ணுங்க தெரியலாம். ஆனால் இது போராடுறது யாருக்காக? தமிழ் வேலை வந்து உங்களுக்கு தரலாம். ஆனால் வட மாநிலத்தில் எவ்வளோ வந்திருக்கான். எதுக்கு? சம்பளம் கம்மியாக என்ன வரி வசூலிப்பீங்க, வேலையை வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. அதாவது இங்கே வசூலிப்பு இங்கே தமிழ்கிட்ட, ஆனால் வேலை செய்கிறது வடக்கன்ட்ட. என்ன இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. இது போராட்டமே ஒரு தீர்வு. தேங்க்யூ, ஜெயகன், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ.